தொடர்ந்து விழும் அடி. இந்தியன் 2 படக்குழுவினர் எடுத்திருக்கும் அதிரடியான முடிவு. வெளியானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கமல்ஹாசன் நடிப்பில் கடந்த 12ஆம் தேதி வெளியானது இந்தியன் 2 திரைப்படம். இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படம் மோசமான விமர்சனங்களையே பெற்று வருகிறது. முக்கியமாக வசூல் ரீதியாகவும் பெரிதாக சோபிக்கவில்லை. இதனால் இந்த படத்தை எப்படியாவது தப்பிக்க வைக்க வேண்டும் என்று படக்குழு ஏகப்பட்ட விஷயங்களை செய்து வருகிறது. அந்த வகையில் லைகா தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன், சித்தார்த், எஸ்.ஜே. சூர்யா, பிரியா பவானி சங்கர், பாபி சிம்ஹா உள்ளிட்டோர் நடித்திருக்கும் படம்தான் இந்தியன் 2. இந்த படமானது கடந்த 12ஆம் தேதி திரையரங்குகளில் பெரும் எதிர்பார்ப்போடு வெளியானது. லைகா நிறுவனத்தின் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் அனிருத்தின் இசையில் படம் உருவாகியிருந்தது. இந்த படத்தின் முதல் பாகம் கிளாசிக்காக பார்க்கப்படுவதால் கண்டிப்பாக அதுபோல்தான் இருக்கும் என்ற நினைப்பில் படம் பார்க்க ரசிகர்கள் சென்றார்கள். ஆனால் ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தவில்லை இந்த படம். சங்கரின் இயக்கத்தை பார்த்த பலரும் அவரது காலம் முடிந்துவிட்டது, எத்தனை காலம்தான் இதே டெம்ப்ளேட்டிலேயே படம் எடுப்பார் என்று விமர்சித்தனர். மேலும் கமல்ஹாசனின் மேக்கப்பையும் கடுமையாக ட்ரோல் செய்து படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். இதனால் படக்குழு பெரும் அப்செட்டில் இருப்பதாக திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது. முக்கியமாக படத்தில் இடம்பெற்ற சில சீன்கள், உதாரணமாக இலவச திட்டங்களை இழிவுபடுத்துவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. அதேபோல் இந்தியன் படத்தின் முதல் பாகத்திற்கு எழுத்தாளர் சுஜாதாவின் வசனங்கள் பெரிதும் உதவின. இந்த படத்தில் ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து என 2 எழுத்தாளர்கள் பணியாற்றியும் படத்தின் வசனங்கள் ஒன்றும் அவ்வளவாக சொல்லிக்கொள்ளும்படி இல்லை என்பதே பலரின் கருத்து. விமர்சன ரீதியாக தொடர்ந்து ஒரு பக்கம் இந்தியன் 2 அடி வாங்கி கொண்டிருக்க, மறுபக்கம் வசூலிலும் சோபிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. படம் வெளியாகி 5 நாட்கள் ஆகியும் இதுவரை 65 கோடியை கூட முழுதாக வசூலிக்கவில்லை என்று பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதுபோக வரும் ஆகஸ்ட் மாதமே நெட்ஃப்ளிக்ஸில் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் அரசல் புரசலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்தின் இன்னொரு மைனஸாக ரசிகர்கள் சொன்னது என்னவென்றால் இந்த படத்தின் நீளம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாததால் முதலில் 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை படம் ட்ரிம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த படத்தை 12 நிமிடங்கள் ட்ரிம் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வெர்ஷன் நாளை முதல் திரையரங்குகளில் திரையிடப்படும் என்று லைகா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த 12 நிமிட காட்சிகளை நீக்கியதால் படம் ஓடுமா என்றும் நிறைய பேர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதிலையும் குறிப்பாக சிலர் கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ எப்படிப்பா ஓடும் அப்படின்னு வேற கேட்டுட்ருக்காங்க. மொத்தத்தில் இந்தியன் 2 திரைப்படம் வசூலில் வாரி குவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. லைகா நிறுவனத்தின் நஷ்டத்தை ஓரளவு குறைத்து கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது.